நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் பியூட்டி. ஹாய். பாட்டி ஏண்டா இன்னுமா நீ ஊருக்கு போல? டிக்கெட் கிடைக்கல பாட்டி. இத்தனை ஜனம் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்க, உனக்கு மட்டும் டிக்கெட் கிடைக்கலையா? அது வந்து பாட்டி 300 ரூபாய் டிக்கெட்ட 800 ரூபாய் சொல்றானுங்க. கஞ்ச பயல, காசுதான் உனக்கு பிரச்சனைனா நான் உனக்கு டிக்கெட் போட்டு அனுப்பியிருப்பேன்ல. பாட்டி சத்தியமா சொல்றேன், பொண்ணு பார்க்க வரப்ப நீதான் பொண்ணுன்னு நினைச்சேன். நினைப்படா நினைப்ப. ஒரு உண்மையை சொல்லிட்டா, உன் கூட கம்பேர் பண்ணும்போது மீனாட்சி கொஞ்சம் அழகு கம்மி தான். என்னடா நினைச்சுக்கிட்ட உன் மனசுல? பாட்டி இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. நீ சொல்லு, உன் கைய பிடிச்சுக்கிட்டு உன் கூடயே ஓடி வந்துடுறேன். மூஞ்சி முகரையும் பாரு, ஓடுற வயசாடா எனக்கு. இப்படி ஒரு மாப்பிளைய கட்டிக்கிட்டாலும் ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, ராதே உனக்கு கோபம். தமிழே இங்க வா, இங்க வந்து இவனை என்னன்னு கேளு. யாரு டார்லிங்? நம்ம பேரனா? அடி நம்ம பேரனா? ஒண்ணுல பாட்டி, சும்மா நீ ரிலாக்ஸா அதை குத்திக்கிட்டு இரு. திருட்டு மொழி பேசிட்டு போறத பாரு. பெரிய கோட்டி பை உள்ள இருக்கான். ஒருவேளை ஜாதகத்தை பார்க்காம கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த பையனுடைய ஆயுசுக்கு உத்தரவாதம் கிடையாது. அந்த பையன் அல்பாயுசில் போயிடுவான்னு சொல்கிறேன். ஹாய் மீனு. என்ன மீனாட்சி என்ன மாதிரி இருக்க? மாமா ஊருக்கு போறேன்னு வருத்தமா? நீ வேணானா சொல்லு, லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். நீ போ. போன்னு சொல்லாத மீனாட்சி, போயிட்டு வான்னு சொல்லு. இல்ல நீ போ. மீனாட்சி போ. போய் நிஜமாவே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணு. ஹேய், என்ன ஆச்சு உனக்கு? மீனாட்சி என்னால ஏதாச்சும் பிரச்சனையா? உங்க அண்ணன் ஏதாச்சும் சொன்னானா? ஆச்சி, உங்க அம்மா யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? ஏய், யாரால பிரச்சனைன்னு சொல்ல. அவங்க யாரும் பிரச்சனை இல்ல, நான் தான் பிரச்சனை. போதுமா? என்ன ஆச்சு மீனாட்சி? எனக்கு நிஜமாவே புரியல. என்னோட ஜாதகத்துல என்ன பிரச்சனைன்னு நீ முதல்ல சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. பொய் சொல்லாத. என்ன கட்டிக்கிட்டா நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு ஜோசியக்காரன் சொன்னானா? சேச்சா, அப்படிலாம் ஒன்னும் சொல்லலையே. என் மேல சத்தியமா சொல்லு, என்ன சொன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனாட்சி, அதெல்லாம் ஒரு மேட்டரா பேசிட்டு இருக்கிற. சொல்லுடா, என்ன கட்டிக்கிட்டா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னானா இல்லையா? உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு தான் சொன்னான். சொன்னால, அதுக்கப்புறமும் எதுக்கடா என்ன கல்யாணம் பண்ணணும்னு துடிக்கிற? உன்னை கல்யாணம் பண்ணலனா நான் 100 வருஷம் உயிரோட இருப்பேன்னு எந்த ஜோசியக்காரனாச்சும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்படிதான் அதுவும். ஏய், ஜோசியத்தை போய் பெரிய விஷயமா எடுத்துட்டு இருக்கிற. இல்ல, இது சரியா வராது. எது சரியா வராது? இந்த கல்யாணம் நடக்காது. ஏய், இன்னொரு வாட்டி அப்படி சொல்லாத. நீ நல்லா இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்க கூடாது. என்னடி நீ சீரியஸாவே பேசிட்டு இருக்கிற? ஜோசியம் உண்மையோ பொய்யோ அத பத்திலாம் ஆர்கியூ பண்ண வரல. ஆனா அத பொய்ன்னு சொல்லிட்டு உன்னோட வாழ்க்கையில என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. ஹேய், என்ன கல்யாணம் பண்றதே பெரிய ரிஸ்க் தாண்டி. அந்த ரிஸ்க் எடுக்கவே துணிஞ்சிட்ட. இதுக்கெல்லாம் போய் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிற? இது சரியா வராதுன்னு நான் அப்பா கிட்ட பேசிட்டேன். மீனாட்சி விளையாடாத. நீ போலாம். மீனாட்சி, ஒரு சாதாரண ஜோசியத்துக்காக? ஜோசியம் சாதாரணமோ இல்லையோ, இந்த உலகத்துல நீ எனக்கு முக்கியம். உன்னோட வாழ்க்கையை என்னால சாதாரணமோ விளையாட்டாவோ எடுத்துக்க முடியாது. ஏய், முட்டாள்தனமா பேசாதடி. நீ கிளம்பலாம். மீனாட்சி என்ன பார்க்க வராத. மீனாட்சி எனக்கு போன் பண்ணாத. மீனாட்சி என்ன காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணாத. நான் சொல்றத கேளு மீனாட்சி. பின்னாலே வந்து தொந்தரவு பண்ணாத. அப்புறம் நான் எங்கேயாவது போயிடுவேன்.
லூஸ் தனமா பேசாத. ப்ளீஸ். மீனாட்சி, ஏய் ஏய் மீனாட்சி, 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 நான் சொல்றத கேளு. கதவை தர. ஏய், நீ இல்லனா தான் நான் செத்து போவேன். உன் மரமண்டிக்கு அது புரியல. தொரடி. ஏய் மீனாட்சி, மீனாட்சி, நான் இல்லாம உன்னால இருக்க முடியாது மீனாட்சி. மீனாட்சி, சொன்னா கேளு. தொர.